ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்துட்டு சாண்ட்ரா எமி அவங்க வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு கோவத்தையும் கடுப்பையும் கொடுக்குது. நீங்கள் வேணால் அந்த ப்ரொமோ கமெண்ட்ஸ் கீழே செக்ஷனில் பாருங்களேன். எல்லாரும் திட்டுறாங்க. எதை பற்றி திட்டுறாங்கன்னா, ஆனா என் குழந்தைங்க மேலே சத்தியம், என் குழந்தைங்க மேலே சத்தியம். என்னங்க நீங்கள் கேம் தானே விளாட்றீங்க? கேமில் விளையாடுறதுக்கு எதுக்குங்க உங்கள் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறீங்க? என்னங்க நீங்கள் இவ்வளவு நாளாக இது கூட அந்த ஒரு பேசிக் இதெல்லாம் மெச்சூரிட்டியாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும். தன்னோட குழந்தைங்க மேலே முதல் அதாவது கேமில் என்ன நடக்கும் கேட்டுங்க, அது வந்து ஒரு கேமு. அதுக்கு எதுக்கு உங்களை குழந்தைங்க மேலே அப்பப்போ சத்தியம் பண்ணிங்கன்னு புரியவே மாட்டுது. இப்போ வந்து சாண்ட்ரா என்ட்ரி கொடுக்குறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம திவ்யாவில் வந்து கதகளி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களை கண்டுக்காத மாதிரி. அப்புறம் உள்ளே வராங்க நம்ம வாட்டர் மினிஸ்டர், அப்புறம் இவங்க பிரவீன் காந்தி, அவங்களெலாம் ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் முட்டி போட்டு பூவை கொடுக்குறாங்க நம்ம பிரஜனுக்கு. நீ அதாவது உன்னை பற்றி நான் இந்த 20 நாட்கள், நீ இல்லாத 20 நாட்கள்லாம் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரம்யா கிட்ட போய் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. என்னென்னா, ரம்யா வந்து ஆல்ரெடி அந்த பாத்ரூம் அந்த நினைவுகள் பகிரும்போது என்னை வந்து நீங்கள் வந்து பார்வதிக்கிட்ட ரம்யா ஒரு பாம்பு அவளை நம்பக்கூடாது சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ சைலண்டாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு நான் போய் பார்த்தேன் அப்படி நான் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இல்லைங்க, என்கிட்ட இருக்குது வீடியோ, நீங்கள் பாம்புன்னு சொன்னதும் இருக்குது, என்னை நீங்கள் நம்பக்கூடாதுன்னு சொன்னதும் இருக்குது, நான் அந்த வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த விஷயமே என் குழந்தைங்களுக்கு சத்தியமாக வந்து இல்லைன்றாங்க. ஏன் இருக்குதோ இல்லையோ, ஏன் முதல்ல அந்த குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுங்க? அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளோ அழகான பிஞ்சு குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இல்லை இருக்குன்னு அங்கே வந்து வாதாட்டத்தை வைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அமித் அவர்கள் அங்கே வந்துட்டு வியானா அப்சரா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, ரம்யா. அதுக்கப்புறம் சபரியில் இருக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? என்ன முதல்ல அப்படி சொல்லிட்டு சரி விடு, இதுக்கு மேலே என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி அவர் வெக்ஸ் ஆவார். ஏன்னா அவரை பற்றி அநியாயத்துக்கு பேசியிருக்காங்க. ஏன்னா அமித் அவர்கள் அவ்வளவு பாசமாக நேசமாக அந்த பொண்ணு தனியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் ஏன் அதை இது பண்ணுறீங்க, மனசை விடாதீங்க அப்படி இப்படி பேசிட்டே இருந்திருப்பார் அந்த ஒரு வார காலமாக. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு சரி சப்போர்ட்டாக இவர் இருக்காருன்னு சொல்கிற மாதிரி பேசி பேசி கடைசியில் வந்துட்டு அவரை நாமினேட் பண்ணிவிட்டு விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் கம்முன்னு உட்காந்து அவரை பீன் பேக் போட்டு வந்து பேசிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ கூட இருந்தவங்க வந்துட்டு முட்டாளா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதை தான் வந்து அவங்களோட மனைவி போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, உங்கள் வாயாலே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் யார் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக வருத்தமான ஒரு விஷயம். அதை தான் இங்கே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அமித் அவர்கள். ஸோ இன்றைக்கி வந்து சம்பவம் இருக்குது. இது ஒரு 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 பாட்டம் தான். கனி அவர்கள் சாண்ட்ரா எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி வெறிகொண்டு காத்துட்ருக்காங்க. வந்தாங்கன்னா நிற்க வச்சு நான் கேள்வி கேட்பேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு. இன்னும் திவ்யா வேறு இருக்குது பாக்கி. ஸோ இன்றைக்கி வந்து கத்தக்கல்லி தான் இருக்க போது போல இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் ஆக மொத்தத்தில் பிரஜன் என்ன சொல்ல போகிறான்னு, ஏன்னா வெளியில் வந்து ஒரு மாதிரி இருப்பார் பிரஜன், உள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்கார். உள்ளே வந்து ரொம்ப காமாக சைலண்ட்டாக இருக்கார். இப்போ இவர் யோசிப்பார். ஏன்னா அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போய் ரம்யா கிட்ட பேசும்போது அந்த ப்ரொமோவில் காமிக்கிறாங்க, அங்கே போயிட்டாலே என்ன ஆக தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குற விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு அவர் லாஸ்ட்டாக அவர் தான் சரி விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸும் கேட்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சாண்ட்ராவோட என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் ஏங்க சாண்ட்ரா போய் நம்ம கானவனத்தை அமைச்சிருக்காங்க, நாங்கள் எங்கள் மக்கள் நாயகன் அவரோட என்ட்ரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. பட் எல்லாரும் வருவாங்க சரிங்களா. இன்றைக்கி கானாவனத்தை வருவார். யாரெல்லாம் இந்த சாண்ட்ராவோட என்ட்ரி என்ன எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.